தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். வாசிப்பது அபினேஷ் ஜான்சன், செய்தியாசிரியர் MD லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகள் இருவரை விரைவில் கைது செய்ய நடவடிக்கை. வெளியான முக்கிய தகவல். அரசியல்வாதிகளின் பெயரில் கெஹல்பத்ர பத்மேவின் சொத்துக்களா? தீவிர விசாரணைகள் ஆரம்பம். இந்தோனேஷியாவில் கைதான பெக்கோ சமனின் மனைவி குழந்தையுடன் இலங்கை வந்தடைந்தார். தீவிர விசாரணை ஆரம்பம். வெளிநாட்டு பயணங்களில் பல கோடி ரூபாய் மோசடி, சிக்கவுள்ள 10 அரசு அதிகாரிகள். கேப்பா புலவு காணி எமக்கு வேண்டும், விமானப்படை அதிகாரியின் கோரிக்கையால் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சர்ச்சை. ஒன்றுடன் ஒன்று கட்டியணைத்தவாறு இரு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம், மனதை உருக்கும் காட்சி. ட்ரம்ப் வரி விதிப்புகளை உடனடியாக நீக்கவும் அமெரிக்க நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. இந்த தீர்ப்பு நாட்டுக்கு பேரழிவு என ட்ரம்ப் கண்டனம். உள்நாட்டு செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்திரிபால சிறிசேன மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோரால் பொது சொத்துக்களை தவறாக பயன்படுத்திய பல சம்பவங்கள் தொடர்பாக லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணையத்தில் முறைப்பாடு செய்யப்படவுள்ளது. ஊழல் மற்றும் மோசடிக்கு எதிராக போராடும் பல சிவில் சமூக அமைப்புகளால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. இந்த அமைப்புகள் சமீபத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தொடர்புடைய அனைத்து தகவல்களையும் பெற்றுள்ளன. அந்த தகவல்களை பயன்படுத்தி தொடர்புடைய முறைப்பாடுகளை ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளனர். தற்போது வழக்கறிஞர்கள் அதற்கான தகவல்களை பகுப்பாய்வு செய்து வருகின்றனர். அவற்றில் மைத்திரிபால சிறிசேனவின் தனிப்பட்ட தலையீட்டில் மேற்கொள்ளப்பட்ட பல கட்டுமானங்களும் கோட்டாபய ராஜபக்ஷவால் மேற்கொள்ளப்பட்ட பல மோசடிகளும் அடங்கும் என கூறப்படுகின்றது. இது குறித்து கருத்து தெரிவித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, இதுபோன்ற முறைப்பாடுகள் தகவலுடன் சமர்ப்பிக்கப்பட்டால் முறையான விசாரணைகளை நடத்தி தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன். சந்தேக நபர் முன்னர் வகித்த பதவிகள் அத்தகைய சட்ட செயல்பாட்டில் பொருத்தமானவை அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் வரலாற்றில் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் இதுவாகும். இவ்வாறான நிலையில் எந்த ஒரு ஜனாதிபதியும் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என முன்னாள் ஜனாதிபதிகள் அச்சத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகள் தங்களது பதவிக்காலத்தில் மேற்கொண்டதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பில் முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட பாதாள குழு தலைவர் கெஹல்பத்ர பத்மே மற்றும் பிற பாதாள குழு தலைவர்களால் சட்டவிரோதமாக பெறப்பட்ட பணத்தில் நாட்டில் வாங்கப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ய தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசியல்வாதிகள் மற்றும் சக்தி வாய்ந்த நபர்களின் பெயர்களில் சொத்துக்கள் வாங்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து விரிவான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் புலனாய்வு பிரிவு முக்கிய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளால் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் தொடர்பான உண்மைகளை நீதிமன்றத்திற்கு அறிக்கை செய்வதாகவும் தொடர்புடைய சொத்துக்களை உடனடியாக முடக்க தேவையான உத்தரவுகளை பெறுவதாகவும் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் ஒரு ரகசிய நடவடிக்கையில் கைது செய்யப்பட்ட பாதாள குழு தலைவர்களான கெஹல்பத்ர பத்மே, கமாண்டோ சலிந்த உட்பட பல திட்டமிட்ட குற்றவாளிகளை தற்போது இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச போலீசார் மூலம் கைது செய்ய சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டு துபாய், இந்தியா மற்றும் பிற நாடுகளில் தலைமறைவாகி இந்த நாட்டில் பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல், கொலை மற்றும் பிற திட்டமிட்ட குற்றங்களை செய்து வரும் பல நபர்கள் சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தில் இந்த நாட்டில் பல அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்கியுள்ளனர் என்பது இப்போது தெரிய வந்துள்ளது. சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தில் வாங்கப்பட்ட சொத்துக்களில் ஆடம்பர வீடுகள், மதிப்புமிக்க நிலங்கள், ஹோட்டல்கள், சொகுசு கார்கள், தங்கம் மற்றும் பல சொத்துக்கள் அடங்கும் என கூறப்படுகிறது. எதிர்காலத்தில் இது குறித்து நீதிமன்றத்தில் உண்மைகளை புகார் அளித்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்து தொடர்பாக தடை உத்தரவுகளை பெறுவோம் என்று சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவின் சிரேஷ்ட விசாரணை அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இந்தோனேஷியாவில் அண்மையில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழுவின் தலைவர் பெக்கோ சமனின் மனைவி மற்றும் குழந்தை அந்நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்டு நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விமான நிலைய பிரிவு அவர்களை காவலில் எடுத்து வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பில் உள்ள குற்றப்புலனாய்வு திணைக்கள தலைமையகத்திற்கு அவர்களை ஒப்படைத்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவிலிருந்து UL365 விமானத்தில் நேற்று மாலை 5:50 மணியளவில் அவர்கள் இலங்கை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கெஹல் பத்தர பாத்மே மற்றும் அவரது குற்ற கும்பல் உறுப்பினர்கள் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த பெண்ணும் குழந்தையும் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். இருப்பினும் பெண் மீது கடுமையான குற்றவியல் குற்றச்சாட்டுகள் எதுவும் பதிவு செய்யப்படாததால் இந்தோனேஷிய அதிகாரிகள் அவரை இலங்கைக்கு நாடு கடத்தியதாக கூறப்படுகிறது. சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு சென்று கோடிக்கணக்கான பணத்தை வீண் விரயம் செய்ததாக கூறப்படும் 10 முன்னாள் அரச நிறுவன தலைவர்கள் மீதும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த குழுவில் பாராளுமன்றத்தின் முன்னாள் பிரதானி ஒருவரும் 4 முன்னாள் நிறுவன தலைவர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த முன்னாள் பாராளுமன்றத்தின் முன்னாள் பிரதானி கடந்த காலங்களில் 30க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பயணங்களில் பங்கேற்றுள்ளார். இதற்காக பாராளுமன்றத்தின் வெளியுறவு மற்றும் நெறிமுறை அலுவலகத்தில் இருந்து வரம்பில்லாமல் நிதியை பயன்படுத்தியுள்ளார் எனவும் விசாரணைகள் வெளிப்படுத்தியுள்ளன. சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவின் அறிவிப்பை தொடர்ந்து இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதானி சர்வதேச அமைப்புகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட பணிகளுக்கான அழைப்பிதழ்களை பெறுவதில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் விரும்பியபடி வெளிநாட்டு பயணங்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த பிரதானி பாராளுமன்ற வாகனங்களை தவறாக பயன்படுத்தியுள்ளார் என்ற முறைப்பாட்டையும் புலனாய்வு திணைக்களம் விசாரணை செய்து வருகின்றது. முல்லைத்தீவு கேப்பாப்புலவில் அமைந்துள்ள 0.5 ஹெக்டேயர் மக்களின் விவசாய காணிகளை தமது தேவைக்கென கேப்பாப்புலவு விமானப்படையினர் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதியை கோரியிருந்தனர். இதனால் அங்கு பெரும் சர்ச்சையான நிலைமை ஏற்பட்டது. 5 ஹெக்டேர் காணி கேட்டிருக்கிறார்கள். அது அவருடைய விமான நிலைய பாதுகாப்புக்குரிய ஒரு இடமாக கேட்கப்பட்டிருக்குது. இது தொடர்பாக பிரதேச செயலாளர் சுருக்கமாக உங்களோட விளக்கத்தை சொல்லுங்க. தற்போது பாவனையில விமானப்படையில பாவனையில இல்ல. ஆனா அப்ப தற்போது பப்ளிக் தான் அந்த தோட்டம் செய்யற வேலையில. இந்நிலையில் கேப்பாப்புலவில் ஏற்கனவே படையினரால் மக்களின் காணிகள் பல அபகரிக்கப்பட்டுள்ளமையை சுட்டிக்காட்டிய வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் விமானப்படையினரின் இக்கோரிக்கைக்கு தமது கடுமையான எதிர்ப்பினையும் வெளியிட்டிருந்தார். மக்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கு. அந்த காணியில பிறகு திரும்ப விமானப்பட கேட்கிறேன்னு அது பொருத்தமற்ற. ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி 190 ஏக்கர் அளவில் இன்னும் விழா கிடக்குது. அந்த மக்களுக்குரிய கிட்டத்தட்ட 60 பேருக்குள்ள பெறும் அந்த குடுகுட வேண்டிய காணி அதுல இருக்கேக்கல. பிறகு திரும்ப விமானப்படம் கேட்கிறேன். இது நாங்கள் வேறு ஒன்றும் கேட்க இல்லையே. எங்கட மக்கள் கேட்கிற காணி தங்கட காணியத்தான கேட்குது. தங்கட காணியில பயிர் செய்கிற காணிய கூட விமானப்படை இப்ப யாரோட சண்டை பிடிக்க போகுது? விமானப்படை சண்டை தான் முடிஞ்சது. இப்ப மக்கள் திரும்ப காணி கொள்ளுன்னா நாங்கள் யார்கிட்ட போகுது? பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனின் கடுமையான எதிர்ப்பினை அடுத்து விமானப்படையினருக்கு காணி வழங்கப்படுவதில்லை என நேற்று இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இது குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கருத்து தெரிவிக்கையில் ඇක්ටර්ස් පාර්ට් එකේ තමයි අපේ ඉඩම තියෙන්නේ. ඒ ඉඩමේ කිසිම ඉදිකිරීමක් අපිට කරන්න බෑ. ඒක තව ආර්ථික හේතු බොහොමයක් තියෙනවා. ඒ නිසා තමයි අපි ඉඩම නැවත තෝරා ගන්නේ. இது இப்ப நீங்கள் போய் பார்த்தாலும் விவசாயம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த காணியை பிறகு கொடுக்கணும். அப்ப அதால இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இது நாங்கள் மக்கள் சார்பாக நாங்கள் இது தொடர்பாக ஏற்கனவே ஜனாதிபதி செயலகத்துக்கு நாங்கள் ரிப்போர்ட் அனுப்பியிருக்கிறோம். இன்னொரு ரிப்போர்ட் இதையும் உள்ளடக்கி அனுப்புறது பொறுத்தவரை நான் நினைக்கிறேன்.
செம்மணி மனித புதைக்குழியில் ஒன்றுடன் ஒன்று கட்டியணைத்தவாறு இரு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஒரு பெரிய எலும்புக்கூட்டின் நெஞ்சு பகுதியுடன் அணைக்கப்பட்டவாறு ஒப்பீட்டளவில் சிறிய எலும்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதனை சுற்றப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதனை முற்றாக அகழ்ந்து எடுத்த பின்னர் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரமே குறித்த எலும்புக்கூடுகள் தொடர்பில் உறுதியாக கூற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இரண்டாம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை முதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சிறியவர்கள் மற்றும் சிசுக்களின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றன. அத்துடன் ஒன்றுடன் ஒன்று அருகருகே புதைக்கப்பட்டு கால்கள் மடிந்த நிலையிலும் எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவை அசாதாரணமாகவே புதைக்கப்பட்டுள்ளன என்பது கண்களுக்கு புலனாகின்றது. மீட்கப்படும் எலும்புக்கூட்டு தொகுதிகளை சட்ட வைத்திய அதிகாரி ஆய்வுகளுக்கு உட்படுத்தி சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரமே மேலதிக தகவல்களை கூற முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை வரையில் கட்டம் கட்டமாக 46 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 174 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள அதேவேளை இதுவரையில் 187 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகள், வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்கள், திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் அவ்வப்போது மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழையின் போது மின்னல் தாக்கங்கள் மற்றும் பலத்த காற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த பெரும்பாலான வரிகள் சட்டவிரோதமானவை என்று அமெரிக்க நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை தீர்ப்பளித்துள்ளது. அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த வரிகளை சட்டவிரோதமாக அறிவித்து அவற்றை உடனடியாக நீக்க உத்தரவிட்டுள்ளது. இந்தியா உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட வரிகள் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இந்த தீர்ப்பு ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியானது முதல் டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதில் மிக முக்கியமாக பார்க்கப்படுவது அவர் தற்போது வர்த்தக போரில் இறங்கி இருப்பதுதான். இதுவரை இல்லாத அளவுக்கு பல்வேறு நாடுகளுக்கு அதிக வரிகளை விதித்துள்ளார். அதில் குறிப்பாக இந்திய பொருட்கள் மீதான வரியை அண்மையில் 50% உயர்த்தப்பட்டது உலக நாடுகளிடையே பேசு பொருளாகியுள்ளது. ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தவில்லை என்றால் இப்படித்தான் வரிகளை உயர்த்துவேன் என்று ஜனாதிபதி ட்ரம்ப் இந்தியாவுக்கு நேரடியாகவே அறிக்கையும் விட்டிருந்தார். இந்நிலையில் அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் அவசர கால அதிகாரங்களின் கீழ் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த பெரும்பாலான வரிகள் சட்டவிரோதமானவை என்று வெள்ளிக்கிழமை அன்று தீர்ப்பளித்துள்ளது. அத்துடன் ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்த வரி விதிப்புகளை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் அமெரிக்க நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த தீர்ப்பு வெளியான சில நிமிடங்களுக்கு பிறகு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்தார். அதில் இந்த தீர்ப்பு நாட்டிற்கு முழுமையான பேரழிவாக இருக்கும் என்று கூறினார். தனது சமூக ஊடக தளமான ட்ரூத் சோஷியலில் பதிவிட்டவர் இந்த தீர்ப்பு மிகவும் பாரபட்சமானது என்று தாக்கி எழுதினார். மேலும் உச்ச நீதிமன்றம் தனக்கு சாதகமாக தீர்ப்பளிக்குமாறு வலியுறுத்தினார். இந்த வரிகள் எப்போதாவது நீக்கப்பட்டால் அது நாட்டிற்கு முழுமையான பேரழிவாக இருக்கும் என்று ட்ரம்ப் தனது பதிவில் எழுதினார். இதை நிலைநிறுத்த அனுமதித்தால் இந்த முடிவு உண்மையில் அமெரிக்காவை அழித்துவிடும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். வெளிநாட்டு செய்திகள்.
இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பு யானையோடு எலி மோதுவது போன்றது என்று அமெரிக்க பொருளாதார நிபுணர் ரிச்சர்ட் வுல்ஃப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர்களில் ஒருவரான 83 வயதுடைய அமெரிக்காவின் மெசாச்சூசெட்ஸ் அம்ஹர்ஸ்ட் பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறை பேராசிரியர் ரிச்சர்ட் வுல்ஃப் ரஷ்யா டுடே தொலைக்காட்சி சேனலுக்கு சிறப்பு நேர்காணல் ஒன்றை வழங்கியுள்ளார். அதில் ஒரு காலத்தில் அமெரிக்கா உலக வல்லரசாக விளங்கியது உண்மைதான். ஆனால் இப்போது காலம் மாறிவிட்டது. G7 கூட்டமைப்பை விட பிரிக்ஸ் கூட்டமைப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. G7 அமைப்பில் அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகள் உறுப்பினராக உள்ளன. சர்வதேச அளவில் இந்த 7 நாடுகளின் பொருளாதாரம் 28% உள்ளது. அதே நேரம் ரஷ்யா, சீனா, இந்தியா ஆகிய 10 நாடுகளின் கூட்டமைப்பான பிரிக்ஸின் பொருளாதாரம் 35% உயர்ந்திருக்கிறது. உலகின் பொருளாதார மையமாக பிரிக்ஸ் உருவெடுத்திருக்கிறது. அமெரிக்காவின் நடவடிக்கைகளால் பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாளுக்கு நாள் வலுவடைந்து கொண்டே செல்கிறது. உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா விளங்குகிறது. இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பு யானையோடு எலி மோதுவது போன்றது ஆகும். இந்தியாவுடன் மோதல் போக்கை கடைபிடிப்பதன் மூலம் அமெரிக்கா தனது காலில் தானே சுட்டுக் கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் உள்ள சிறிய நாடுகளான சிரியா, லெபனானோடு அமெரிக்காவால் மோத முடியும். இது போன்ற சிறிய நாடுகளுடன் மோதுவதால் அமெரிக்காவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் இதே அணுகுமுறையை இந்தியாவுடன் கடைபிடிக்க முடியாது. உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா விளங்குகிறது. ஆரம்ப காலம் முதலே இந்தியா, ரஷ்யா இடையே ஆழமான நட்புறவு நீடிக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் நடவடிக்கைகளால் இந்தியா, ரஷ்யா இடையிலான உறவு மேலும் வலுவடைந்து வருகிறது. மேற்கத்திய நாடுகளுக்கு பிரிக்ஸ் கூட்டமைப்பு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்திருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் தவறுகள் வரலாற்றில் பதிவு செய்யப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு செய்திகள். உக்ரைன் நாட்டின் மிகப்பெரிய போர்க்கப்பலை ட்ரோன் மூலம் ரஷ்யா தகர்த்துள்ளது. இதில் உக்ரைன் வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு பலர் காயமடைந்துள்ளனர். காணாமல் போன வீரர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுவதாக உக்ரைன் கடற்படை தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை நிறுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முயற்சித்து வருகின்றார். ஆனால் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் உக்ரைன் மீதான தாக்குதலை இன்னும் நிறுத்தவில்லை. உக்ரைன் மீது ரஷ்யா தீவிர தாக்குதலை நடத்தி வருகிறது. உக்ரைனில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் ட்ரோன் தயாரிப்பு நிலையங்கள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தி வந்த ரஷ்யா தற்போது உக்ரைன் போர்க்கப்பல்களை குறிவைத்து தாக்குதலை தொடங்கியுள்ளது. கடந்த சில மாதங்களாகவே பல வகையான ட்ரோன்களின் தயாரிப்பை ரஷ்யா தீவிரப்படுத்தியது. போர்க்கப்பல்களை தாக்குவதற்காக சி ட்ரோன்களை தயாரித்தது. தற்போது இதன் மூலம் முதல் முறையாக தாக்குதலை தொடங்கியுள்ளது. ரிமோட் மூலம் தண்ணீரில் படகு போல் செல்லும் இந்த ட்ரோன் போர்க்கப்பல்களை தாக்கி மூழ்கடிக்கும் திறன் வாய்ந்தது. உக்ரைன் கடற்படையில் மிகப்பெரிய போர்க்கப்பலாக சிம்ஃபெரோபோல் இருந்தது. இது கடந்த 2021ஆம் ஆண்டு உக்ரைன் கடற்படையில் இணைக்கப்பட்டது. லகுனா ரக போர்க்கப்பலான இதில் ரேடியோ, எலக்ட்ரானிக், ரேடார் மற்றும் ஆப்டிக்கல் வேவு கருவிகள் இருந்தன. இந்த கப்பல் டனூபே ஆற்றை கடந்து சென்ற போது அதன் மீது ரஷ்யா சி ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியது. இதில் உக்ரைன் போர்க்கப்பல் சிம்ஃபெரோபோல் வெடித்து சிதறியது. உக்ரைன் போர்க்கப்பலை சி ட்ரோன் மூலம் ரஷ்யா வெற்றிகரமாக தாக்கியது இதுவே முதல் முறையாகும். இந்த தாக்குதலில் உக்ரைன் வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு பலர் காயமடைந்துள்ளனர். காணாமல் போன வீரர்களை தேடும் பணி நடைபெறுவதாக உக்ரைன் கடற்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இந்த கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதாக ரஷ்ய ராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது.